புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பயிலும் மாணவி ஒருவர் அழுதபடியே பேசும் ஆடியோ வெளியானது. அதில் துறை சார்ந்த பேராசிரியர் பாலியல் தொந்தரவு அளிப்பதாகவும், ஆபாச படங்கள் அனுப்பவில்லை என்றால் மதிப்பெண் போட மாட்டேன் என மிரட்டுவதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இது எனக்கு யாருக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு தெரியல. உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்க்கா. கண்டிப்பா எனக்கு 5-6 மாசமா ரொம்ப கஷ்டமா இருக்குது. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல போயிடுறேன். என்னால் படிக்க முடியல. என்னால் எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியலக்கா. சுத்தமாக எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஹெச்ஓடி சார் ரொம்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாருக்கா. தப்பாக ஃபோட்டோஸ் கேட்குறாங்க, தப்பாக பேசுகிறாங்க. ஓப்பனாகவே நூடாக ஃபோட்டோ கேட்டுட்டு ஆஃபீஸ் ரூம் வான்னு சொல்கிறாங்க. நான் உன்னை பர்சனலாக பார்க்கணுன்னு பேசுகிறாங்கக்கா. எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலக்கா. ஆக்சுவலாக அன்னைக்கு ஈவினிங் சார் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுருந்தாங்கக்கா, புக் வாங்குற மாதிரி ஸ்டேட்டஸ். அதுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சார்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்பினேங்க்கா. அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை வந்துச்சுக்கா. எனக்கு அப்போ அது தப்பாக தெரியல. ஏன்னா ஒருவேளை இப்போ தான் பிஜி படிக்கிறோமே, எல்லோரும் இங்கே இப்படி தான் பேசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் அதை பெருசாக எடுத்துக்கலக்கா. அப்புறமா மறுநாள் போக போக நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணுறது, 10 மணிக்கு மேலே டெக்ஸ்ட் பண்ணுறது. சில நேரத்தில் எனக்கு கால் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஃபோட்டோஸ் வேணும், உனக்கு நான் இன்டர்னல் மார்க் தரேன், எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்புனா உனக்கு இன்டர்னல் மார்க்கில் கை வச்சுடுவேன், உன்னால் எக்ஸாம் எழுத முடியாது, உன்னால் படிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. நான் ஒரு நாள் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் மாலினி மேம் ரூமை க்ராஸ் பண்ணி போகும்போது எல்லாருனாக்கா உட்காந்துருந்தாங்க. மாலினி மேம் மாதவேசம் 2 பேரும் தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கக்கா. அந்த டைமில் நான் தண்ணி குடிக்க போனதை பார்த்துட்டு அவர் நான் அவர் எழுந்தி என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறாங்கக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தேனே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு சார்? நான் உன்கிட்ட ஃபோட்டோ கேட்டிருந்தேன், ஏன் அனுப்ப மாட்டேன், உனக்கு இன்டர்னல் எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஆசை இல்லையா அப்படின்ற மாதிரி பேசினாங்கக்கா. எனக்கு அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் பயந்து உடனே ஓடிட்டேன்க்கா. எனக்கு அதுக்கு மேலே அந்த இடத்துல இருந்து யார் எனக்கு சப்போர்ட்டுக்கு வருவா அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியலக்கா. என்னால் இது வீட்லேயும் சொல்ல முடியாதுக்கா. ஒன்ஸ் வீட்டில் சொன்னாக்கா எடுத்தோன்னே சொல்கிறது படிக்க வேணாம், அவ்வளோதான்க்கா சொல்லுவாங்க. நீ படிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை, வீட்டில் இரு. எனக்கு படிக்கணும்க்கா. எனக்கு படித்து பிஜி பாஸ் பண்ணிட்டு மேலே டாக்டரேட் அந்த மாதிரி படிக்கணும்க்கா. பிஹெச்டி படிக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பிஜி முடிக்கணும். ஆனால் அது அவர் இருக்கிற வரைக்கும் அது முடியாதுக்கா. ரொம்ப எனக்கு மட்டும் இல்லைக்கா, நிறைய பொண்ணுங்களுக்கு, இன்க்ளூடிங் கேரளா பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறைய டெக்ஸ்ட்டு. அப்புறமா அவருக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசைப்பட்டாருக்கா. அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னை தனியாக ஆஃபீஸ் ரூம் கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணு மேலே நீ கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடு, நான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசினா இருக்கா. அன்றைக்கி நான் சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு உனக்கு இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், என்ன சொன்னாலும் முடியும்னு சொன்னால் இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், இன்டர்னல் மார்க்கில் இல்லைக்கா லைஃபு. ஏன்னா அதுக்கு பயந்துக்கிட்டே நான் 2-3 வீக்ஸாக காலேஜுக்கே போகலக்கா. எனக்கு அட்டெண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதில் எக்ஸாம் எழுத முடியல. நான் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன்க்கா. எனக்கு இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். நான் இப்போ மட்டும் எதுக்கு வெளியே வரேன்னா, நான் மட்டும் இதில் பாதிக்கப்படல. என்ன மாதிரி 10 பொண்ணுங்களுக்கு மேலே, 10 பொண்ணுங்கன்றது கம்மிக்கா, 20-30 நிறைய பொண்ணுங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ஒரு பொண்ணு வெளியே வந்தால் என்னால் அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமோ அப்படின்றத நான் வெளியே வரேன். நான் கண்டிப்பாக எங்கே வேணால் இது ஓப்பனாக பேசுவாங்க்கா. தற்போது இது தொடர்பாக புதுச்சேரி முன்னாள் கல்வி அமைச்சர் கமலக்கண்ணனின் புகார் ஆடியோ வெளியாகியுள்ளது. வணக்கம். சமீப காலங்களில் சற்றேறக்குறைய ஒரு சில ஆண்டுகளாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் பிரிவு, காரைக்காலில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் பிரான்ச், இங்கே படிக்கும் மாணவர்கள், பிஜி படிக்கக்கூடிய மாணவர்கள்னா மாணவிகள் அல்லது பிஹெச்டி பண்ணக்கூடிய மாணவிகள், இவர்களுக்கு அவர்கள் துறை சார்ந்த பேராசிரியர்களால் பல்வேறு வகையான துன்புறுத்தல்கள், தொல்லைகள் நடத்தப்படுவதாக பரவலாக தகவல்கள் கொண்டிருக்கிறது. பிஜி படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டி காரைக்கால் பிரான்ச்சில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள்
பயந்து கொண்டு தங்களுடைய படிப்பு பாதித்து விடுமோ, தங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிந்தால் தங்களுடைய படிப்பை நிறுத்தி விடுவார்களோ என்ற பயத்திலே அவ்வாறெல்லாம் எது நடக்கவில்லை என்று மறுக்கிறார்களாம். ஆனால் உண்மை சம்பவம், எனக்கும் என்னுடைய நண்பர் ஒரு மூலமாக ஓராண்டுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது. கல்லூரி பேராசிரியர், இப்போது அவர் சென்டர் ஹெட்டாக மாறிவிட்டாராம். முதல்ல அவர் பேராசிரியர் இருக்கும் போதே இவ்வளோ குறைச்ச கொடுத்துருக்காரு பெண் மாணவிகளுக்கு. இப்போ அந்த கல்லூரியினுடைய தலைவர், காரைக்கால் சென்டருடைய தலைவர் என்ற ப்ரொமோஷனுக்கு ஆகிட்டாராம். அவர் ஒரு கல்லூரியில் பிஹெச்டி படித்த மாணவி ஒருத்தருடன் இது போன்று தவறாக முயற்சி செய்து அது அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் விட்டு அது போன்ற ஒரு பிரச்சனை நடந்ததாக என்னுடைய நண்பர் மூலமாக என்னுடைய காதுக்கு வந்தது. இது உயர்கல்வித்துறையினுடைய முன்னேற்றத்திற்கும் நாட்டினுடைய நலனுக்கும் எதிரானது. நான் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் எனக்கு நம்பத்தகுந்தவர்கள் சொன்னதன் அடிப்படையில் இந்த தகவலை சொல்கிறேன். இதையே ஒரு இதாக எடுத்துக்கொண்டு காவல்துறையும் யூனிவர்சிட்டியுடைய உயர் அதிகார பொறுப்பில் உள்ள நடுநிலையான நியாயமான அதிகாரிகளும் இணைந்து இதன் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து பணிபுரியும் தமிழர் அல்லாத சில ஆசிரியர்கள் தான் இது போன்ற அதிகமான சம்பவங்களிலே ஈடுபடுவதாக தகவல். ஆனால் இந்த நிலை நீடித்தால் காரைக்கால் இளைஞர்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்கள் அதற்கு வேறு வகையிலே பாடம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். அது சில நேரங்களிலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவையும் உண்டாக்கும். ஆகவே தயவு செய்து காவல்துறையும் மாவட்ட ஆட்சியாளரும் புதுச்சேரி மற்றும் ஒன்றிய அரசினுடைய உயர் அதிகாரிகளும் இந்த செக்ஸுவல் டார்ச்சர், பெண் பிள்ளைகளுக்கான செக்ஸுவல் டார்ச்சர் சம்பந்தமான பிரச்சனைகளை சீரியஸாக எடுத்துக்கொண்டு அதை உரிய வகையில் கையாண்டு குற்றவாளிகளை தண்டித்து இந்த மாநிலத்தை விட்டு ஓட விரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.